மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் மாதம் முழுக்கம்னே சொல்லுவேன். 6ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் செவ்வாயும் அங்கேயே இருக்கிறார். என்ன எதிரிகூடையே வேலை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முழுக்க இருக்கும். ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கும் உங்களை பிடிக்காது, உங்களுக்கும் அவரை பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் உங்களை கோல் சொல்லிக்கிட்டு இருப்பார், உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். உங்களை கண்டிப்பாக முழு மனசாக எதிரியாக நினைக்கக்கூடிய ஒருவரோடு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக சேர்ந்தே இருக்க வேண்டிய, பணி செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதாவது குடும்பமாக இருக்கட்டும், வேலை தொழில் எல்லா இடங்களாக இருக்கட்டும், எதிர்ப்புகளோடே இருப்பீங்க, ஆனால் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதாவது அந்த எதிரிக்கு உங்களை பற்றி இப்போ புரியும், இந்த ஆளை ஜெயிக்க முடியாதுப்பா, நம்ம இவர்கிட்டருந்து ஒதுங்கி போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி 6ஆம் அதிபதியும் ராசிநாதனும் இணைந்து உச்சகுருவின் பார்வையில் இருந்து 3ஆம் இடத்தோடு இருப்பதால் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் தடைகள் வந்தாலும் கூட, எதிர்ப்புகள் கூடவே இருந்தாலும் கூட, அல்லது நம்ம கூடயே டீ சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி முதுகில் குத்துனா கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகப் போகுதுன்றதை காட்டுது. அதுவும் பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கல, இந்த குழந்தைக்கு ஒரு வளகாப்பு நடத்த முடியல, பூப்புனித நீராட்டு விழா நடத்த முடியல, கல்யாணம் பண்ணி கொடுத்தா இது வரைக்கும் இதை காணோம், ஏதோ குழந்தை பாக்கியத்துக்கு அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரியாக பெண் குழந்தைகளை பற்றிய கொஞ்சம் மனக்கவலையில் இருந்த மிதுனராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே அந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் இருக்காது. பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பணவரவுகள் இப்போது உண்டு. அதாவது கட்டிடங்கள் சார்ந்த கம்பி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சென்ட்ரிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரும்பு தொழிலாளர்கள், சனி சார்ந்த மற்ற சுரங்கம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பாரை கூட சொல்லுவேன், டாஸ்மாக் பாரில் வேலை செய்கிறவங்க அல்லது அந்த பார் சம்மந்தப்பட்ட சப்ளை செய்யக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் நல்ல விதமான வருமானங்கள். அதை விட முக்கியமாக டெலிவரி பாய்ஸ், இப்போ இந்த ஸ்விக்கி, இது ஜொமோட்டோலாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் டெலிவரி பண்ணுறீங்கள, பைக்கை ஓட்டிக்கிட்டு, டாக்ஸி ஓட்டிக்கிட்டு, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, இவங்க எல்லாருக்குமே கடந்த மாதத்தை விட ஒரு நிறைவான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதுனராசிக்கார பெரியவர்களுக்கு சந்தோஷம் இருக்கின்ற போலவே இளைஞர்களுக்கு நல்ல சந்தோஷம், வேலை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ப்ரொமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 6, 10ஆம் இடங்கள் இப்போது புனிதத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்த அமைப்பு, வேலைக்கு போகிறதுக்கே சங்கடமாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத எதிர்பார்ப்புகளோடு கூடிய அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம்.